படத்துல ஹீரோவை வில்லன் ப்ரவோக் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ வில்லனை பொலன்னு பொலப்பாரு. அத நம்ம சினிமால பாக்குறப்ப அவ்வளவு ஹீரோயிக்கா இருக்கும், மேன்லியா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன கத்துக்கிட்டோம்னா, கோவப்படுறது ஒரு ஆம்பளத்தனம், ஒரு மேன்லினஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். பட் இந்த லா படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது, கோவப்படுறது ஹெல்ப்லெஸ்னஸ். நம்மளால ஒரு விஷயத்தை எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அங்க அந்த ஹெல்ப்லெஸ்னஸோட பிரதிபலிப்பு தான் கோவப்படுறது. இதனாலவே நிறைய மக்கள் வேணும்னே கோவத்தை உருவாக்கி தன்னை மேன்லியா பவர்ஃபுல்லா காட்டுறதுக்காக முயற்சி செய்யறாங்க. இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நான் ஒரு யூடியூப்ல ஒரு டாக்டர் சொன்னதை கேட்டிருக்கேன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கோவப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்க ஹார்ட்ல இருக்கிற வெசல்ஸ் ஷ்ரிங்க் ஆயிட்டே இருக்குமா. அது உங்களுக்கு ஹார்ட் பிளாக்கேஜஸ் ஃபியூச்சர்ல கொடுக்கும். சோ அதனால கோவப்படுறது உங்க ஹார்ட்டுக்கு நல்லது இல்ல. ரெண்டாவது, நீங்க கோவப்படுறதுனால சுத்தி இருக்கிறவங்க ஐயோ இவன் கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலா உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. பட் கொஞ்ச நாள் பொறுத்து, ஆட இவன் ஒருத்தன்டா சும்மா எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு இருப்பான், இவனுக்காக எல்லாம் என் டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. அடுத்தது, நீங்க கோவப்படுறதுனால மத்தவங்களுக்கு புரிஞ்சிரும் உங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது. சோ அதனால மத்தவங்களுக்கு நீங்க ஒரு ஈஸி டார்கெட் ஆயிடுவீங்க. லைட்டா ப்ரொவோக் பண்ணாலே நீங்க கோவப்பட்டுருவீங்க, எமோஷன் ஆயிடுவீங்க. உங்களால நார்மலா பேலன்ஸ்டா ஸ்டேபிளா இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த நீங்க கோவப்படுறதன் மூலமா மத்தவங்களுக்கு சொல்றீங்க. கோவப்படாம எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு யாராவது நம்மள கஷ்டப்படுத்துறாங்க, ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா அங்க நம்மளுக்கு ஒரு கோவம் வரும். நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்களுக்கு மேபி வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களோட ஹார்ட்டுக்கு நீங்க கோவமா இருக்கிறீங்கன்னு தெரியும். அதனால உங்க ஹார்ட்டுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டும் இல்லாம உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்களை ரொம்ப கீனா அப்சர்வ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க கோவத்துல இருக்கிறீங்க, ஆனா அதை லெட் அவுட் பண்ணாம உங்களுக்குள்ள கண்ட்ரோலா வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. கோவம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை கண்ட்ரோல் பண்றீங்க பாத்தீங்களா, அதுவும் தப்பு தான், அதுவும் பிரச்சனையில தான் போய் முடியும். சோ உங்களுக்கு கோவமே வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த கோவத்தோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் ஆங்கரை மாத்தணும். இப்போ உங்க பார்ட்னர் வீட்டுக்கு வர்றாங்க, நீங்க ஒரு ஜாலியா ஒரு மொக்க காமெடி அடிக்கிறீங்க, அதை பார்த்து அவங்க பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க யோசிக்கிறீங்க, என்னடா இது, நான் ஒரு மொக்க காமெடி தானே அடிச்சேன், இதுக்கு எதுக்கு இந்த மனுஷன் இவ்வளவு ஓவரா சவுண்ட கொடுக்கறாப்ல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த பிரஷர் குக்கர் இருக்கு இல்லையா, அதுல உள்ள தண்ணிய வச்சு கவர் பண்ணி நம்ம ஸ்டவ்ல வச்சு பத்த வைக்கிறோம். சுட ஆரம்பிச்ச உடனேவே விசில் வருதா என்ன? இல்ல, ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆவியால அந்த பிரஷர் குக்கருக்குள்ள இருக்க முடியாது, இப்ப நான் வெடிச்சு ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல தானே விசில் ஓபன் ஆகுது. நீங்களும் யாராவது கோவப்படுறப்ப இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்கள ஆல்ரெடி யாரோ சுட வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களால முடியாம தான் அவங்க விசில் ஓபன் ஆகுது. நீங்க தான் அந்த கடைசியா கொடுத்த சூடு அவங்களுக்கு. அதனால அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீங்க தான் காரணம் நினைப்பாங்க. ஆனா நீங்க எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீங்க தான் காரணம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பர்சனலா எடுக்காம இந்த சைக்காலஜி ஆஃப் ஆங்கர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையுமே வராது. இந்த கொஞ்சம் கொஞ்சமா சூடு இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே விசில் ஓபன் ஆகுது. நான் அதே மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் எப்படி இது கொஞ்சம் கொஞ்சமா கோவம் அதிகமாகுது அப்படின்னா, சில பேருக்கு சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அது அவங்களுக்குள்ள கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டே இருக்கும். அது மேபி அவங்க சின்ன வயசுல இருந்து உருவாக்குன ஒரு விஷயமா, ஒரு இன்செக்யூரிட்டியா கூட இருக்கலாம், இல்ல ஜீன்ஸ் மூலமா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த வந்த இன்செக்யூரிட்டியா கூட இருக்கலாம். சோ அத பத்தி யாராவது ஏதாவது பேசுறப்ப அவங்களுக்குள்ள அந்த பழைய நினைவுகள், பழைய ஞாபகம், ஸ்டோர்ட் இன்செக்யூரிட்டி வெளியில அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கலாம். வேலை செய்யற இடத்துல யாராவது அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம், மரியாதை குறைவா பேசிட்டு இருக்கலாம். சப்போஸ் ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருப்பாங்க, அந்த ப்ரமோஷன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூடு உள்ள ஆவி நல்லா கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு விஷயம் சொல்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் அவங்களால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க விசில் வெடிக்குது. சோ அவங்க உங்க பேர்ல கோவப்படுறாங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் காரணம் கிடையாது. உங்களுக்கு பின்னாடி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, ஸ்டோர்டு ஈவெண்ட்ஸ். அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபைனலா இதுக்கு மேல தாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல தான் அவங்க கோவப்படுவாங்க. சில பேர் இருக்கிறாங்க,
ஒரு மேட்டரும் இருக்காது, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா வேணும்னே கோவப்பட்டு உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னா, நீங்க சும்மா ஏதாவது சொல்லிருப்பீங்க, உனக்கு அறிவு இல்லையா, இப்படியா பண்ணுவ அப்படின்னு கேக்குறப்ப நீங்க ஏதோ உண்மையிலே தப்பு பண்ண மாதிரி நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி உங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறது மூலமா அவங்க உங்களை டாமினேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டு அரசருக்கும் எதிரி நாட்டு அரசருக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அவங்களோட மக்கள் இவரோட மக்கள் 2 பேரும் களத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் இந்த நாட்டு அரசரோட லாயலான மக்கள் வந்து சொல்றாங்க, அரசரே உங்களோட மந்திரிகள் எதிர் நாட்டு அரசருக்கு விலை போயிட்டாங்க, அவங்கெல்லாம் இனிமே நம்ம ஆளுங்க கிடையாது, பாருங்க இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க. மந்திரிகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க போறேன், அவங்களெல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொல்லல அவரு. ஏன் தெரியுமா? அந்த நேரத்துல அந்த இன்ஃபர்மேஷன் வெளியில போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், களத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிற சிப்பாய்களுக்கு உற்சாகம் குறைஞ்சிரும். என்னடா இது, நம்ம இந்த மந்திரிங்க இவங்க சொன்னதை நம்பிதான் இவ்வளவு தூரம் வந்து சண்டை போடுறோம், கடைசியில அவங்களே நம்ம அரசருக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கான்பிடன்ஸ் எனர்ஜி எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசர் அந்த ஆதாரங்களை எரிக்க சொன்னாரு. அதே அவர் எரிக்காம நான் அந்த நேரத்துல எல்லா ஜெனரல்ஸையும் எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்கற மாதிரி அவர் முடிவு எடுத்திருந்தாருன்னா அந்த சண்டையில அவர் கண்டிப்பா தோத்திருப்பாரு. அவரோட போக்கஸ் ஃபுல்லா சண்டையில ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் இருக்கு. தண்டனை கொடுக்கறத பொறுமையா கரெக்டான டைம்ல கொடுத்துக்கலாம், இது கோவப்படுறதுக்கான டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரு எந்த விஷயத்தையுமே பர்சனலா எடுக்கல. நீங்களும் வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் பர்சனலா எடுத்துக்காதீங்க. யாராவது ஒருத்தர் திடீர்னு வந்து உங்களை கோவமா பேசுறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு வீட்டுல நிறைய பெருசா ஆப்பு கிடைச்சிருக்குது, ஆபீஸ்ல பெருசா ஆப்பு கிடைச்சிருக்குது, அதை யார்கிட்ட லெட் அவுட் பண்றதுன்னு தெரியாம இங்க நம்ம கிட்ட வந்து லெட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நான் காலேஜ் படிக்கிறப்ப என்னோட ஃப்ரெண்டு அந்த காலேஜ்ல வந்து எப்பயுமே டக்கின் பண்ணணும், ஷேவ் பண்ணணும், ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் லேட்டா தான் வருவான், ஷேவ்லாம் ஒழுங்கா பண்ண மாட்டான். சோ அவனை வந்து என்னோட வார்டன் பாக்குறப்ப, ஏய் என்னடா இது ஷேவ் பண்ணாம இருக்க, அறிவில்லையா உனக்கு அப்படி இப்படின்னு திட்டுவாரு. ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே அப்படி இப்படின்னு சிரிப்பான். அவன் சிரிக்கிறத பார்த்து எங்க எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடும். அந்த வார்டனுக்கு அவ்வளவு கோவம் வரும். நான் இங்க ஒருத்தன் கோவமா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவம் வரும். நம்ம இந்த மாதிரி லைஃப்ல எதுவும் பண்ண தேவையில்ல. ஆனா யாராவது உங்களை கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நீங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான செருப்படியா இருக்கும். நான் இவ்வளவு நேரம் ஷேர் பண்ண கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் இட் வித் தி பீப்பிள் whom you care the most because sharing is caring. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். டேக் கேர் அண்ட் பை.